ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்ற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த சாலிட்டரினஸ் ஆஃப் காட், அதாவது தேவன் எப்படி தனித்து விளங்குகிறார் அல்லது தனிமையில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு, அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக தேவனுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக வாழ்வதே நம்மளுடைய பாக்கியம். நம்ம கட்டளையிட்ட யாவற்றையும் செஞ்சாலும் நாம் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தேவன் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் கடந்த நாளில் பார்க்கும் பொழுது அவருடைய கிரேட்னஸ், அதாவது எவ்வளோ பெரிய தேவன் நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஒரு தூசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஒரு மிரேஜ், ஒரு காணல் நீர் போல. ஆனாலும் அப்பேற்பட்ட தேவன் தேவையே இல்லாத நம்ம மேலே அவர் மனம் இறங்கி தன்னை நமக்கு வெளிப்படுத்தியது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அதே தேவன் அதை வெளிப்படுத்திய அந்த காரியங்களை குறித்தே நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த தேவனுக்கு நம்ம தேவையே இல்லை, அந்த தேவனுக்கு நம்மளால் எந்த லாபமும் ஆக போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம தேவையே இல்லாத போது அவர் நம்மளை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் அவரை தேடி போகணும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார் அந்த ஊரில் அப்படின்னா, கோடீஸ்வரர் உங்களை தேடி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த கோடீஸ்வரருக்கு எந்த வேல்யூ ஆடும் பண்ண போகிறதில்ல, உங்களால் எந்த பிரயோஜனமும் அந்த கோடீஸ்வரருக்கு ஆக போகிறதில்ல. அப்போது இந்த கோடீஸ்வரரால் தான் உங்களுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் அவரை தேடி போய், கோடீஸ்வரரே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுதான் இயல்பு, இதுதான் நார்மல், ஓகேவா? ஆனால் இங்கே தேவன் அவர் அந்த கோடீஸ்வரர் மாதிரி, அவருக்கு எல்லாம் சகலமும் அவருக்குள்ளே நிறைவாக இருக்குது. அவருக்கு வெளியிலேருந்து எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, வெளியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, அவருக்குன்னு எந்த லிமிட்டும் இல்லை. அவர் எல்லையில்லாமல் தன்னில் தானே நிறைவு பெற்றவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மனுஷன் அவருக்கு தேவையே இல்லை. அப்போ பேசிக்காக என்ன நடந்திருக்கணும்? மனுஷன் இவ்வளோ பெரிய எப்படி அந்த ஏழை அந்த கோடீஸ்வரனை போயிட்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு அவன் கேட்குறானோ, அதே மாதிரி இந்த மனுஷன்தான் போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மனுஷன் என்னதான் ஆசைப்பட்டாலும் அந்த தேவனை தேடவே முடியாது. ஏன்னா இவன் பாவத்தில் இருக்கிறான், இவனுக்குள்ள பாவ உணர்வு இருக்கிறதுனால தேவனை தேடுவதற்கு இவனுக்கு இயல்பாக வரவே வராது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ லாசரு செத்து போயிட்டாரு, கல்லறைகளை அடைச்சி வச்சாச்சு. கல்லறைகளை அடைச்சி வச்ச லாசர் அங்கேருந்து ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவரே என்னை உயிரோட எழுப்புங்க அப்படின்ட்டு. செத்து போனவர் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்லை செத்து போனவர் எப்படி உயிரோட எழும்பணும்னு ஆசைப்பட்டிருக்க முடியும்? ஆசையே பட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் மனுஷனுடைய நிலைமையும். நான் இங்கே எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நான் போய் அவரை தேடினா நல்லது அப்படிங்கிற அறிவு கூட இல்லாதவன நான் இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறார்னா, நான் அவர்கிட்ட போனதுனால அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் அவருக்கு தேவையே இல்லை. அப்போ இந்த பெரிய கேப் எப்படி சொல்கிறது? அவருக்கு நான் தேவையே இல்லை, என்னை தேட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. எனக்கு அவர் தேவை, ஆனால் அவரை தேடணுங்கிற அறிவு எனக்கு இல்லவே இல்லை, அல்லது அந்த தேடணுங்கிற உணர்வே எனக்கு இல்லவே இல்லை. அப்போ என்ன ஆகும்? காலமாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கவே முடியாது. இதுதான் நிலைமை. இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அவரே தேடி வந்து, நீ நினச்சாலும் என்னை தேட முடியாது, அந்த தேடணுங்கிற உணர்வை கூட நான் தான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு கொடுத்து உன்னை என்ன தேட வைக்கிறேன். அப்படி நீ என்னை தேடினதுனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆனாலும் உனக்கு லாபமாக இருப்பதுனால, உனக்கு நித்திய ஜீவன் வேணுங்கிறதுனால, நீ நல்லா இருக்கணுங்கிறதுனால நானே வந்து உன்னை தேடுறேன். அதாவது இப்படி சிம்பிளாக சொல்லப்போனால், அதே எக்ஸாம்பிள், கோடீஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான், அடுத்த வேளை சாப்பாடுக்கு பணம் தேவைப்படுகிற குடியானவன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த குடியானவனுக்கு அந்த மில்லியனியரை பற்றி தெரியவே தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் எங்கேயே இருக்கிறார், இவன் எழுத படிக்க தெரியாத ஒருத்தன், இவனுக்கு பணத்தை என்ன கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் இவன். இப்படி இருக்கிற இவன் வீட்டு கதவை ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் தேடி வந்து அவன் வீட்டு கதவை தட்டி, இங்கே பாருடா, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு நீ தேவையே இல்லை, ஆனால் உனக்கு நான் மிகவும் தேவை. ஆனால் அந்த மரமண்டை உனக்கு அது கூட புரியலை. ஏன்னா பாவத்தினால உன் கண்ணு மூடப்பட்டிருக்கு, நீ பாவத்தினால அக்கிரமத்தினால நீ மரித்தவனாக இருக்கிற. அதனால் நானே வந்து உனக்கு சொல்கிறேன், இங்கே பார், உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட சாப்பாடு இல்லை, இப்படியே போனால் நீ செத்து போயிடுவேன். அதனால் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சாப்பாடு இருக்குது, நான் உனக்கு தர்றேன், இதை சாப்பிட்டு இதை உணர்வடைஞ்சி நீ உயிர் வாழு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடந்தது. ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம்.
இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது அந்த பணக்காரரை அல்லது அவருடைய செல்வத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உமக்கு சொல்லுகிறேன். அப்போ மறுபடியும் பிறக்கிறது, அவன் தான் பிறக்க மாட்டானே, அவன் தான் பிறக்கலையே. சரி, அப்போ என்ன நடந்துச்சு? ஏன் அவனால் பிறக்க முடியாது? 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, ஜென்ம ஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இவன்கிட்ட வந்துட்டு அது குடியானவன், ஏழை குடியானவன் வந்துட்டு மில்லியனர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, என்கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா, இவனுக்கு காருனாலே என்னென்னு தெரியாது, மில்லியன்னா எத்தனை சைஃபர்னாலே தெரியாது, அவனுக்கு அது ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி தான் ஜென்மஸ்பாவமான மனுஷன், இந்த தேவன் எனக்கு தேவைங்கிறது கூட அவனுக்கு புரியாது, இந்த தேவனை நான் தேடணுங்கிறது கூட அவனுக்கு புரியாது. இந்த தேவனே தேடி வந்து அவன்கிட்ட சொல்லலைன்னா அவன் ஒரு காலமும் அவரை தேடி இருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் ஜென்ம ஸ்பாவத்தினால் இருக்கிறான். ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். இப்படி தான் மனுஷன் இருக்கிறான். ஆனால் அந்த தேவனை யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் இந்த பக்கம் யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் இந்த குடியானவனை பற்றி சொன்னேன், அந்த பாவியான மனுஷனை பற்றி சொன்னேன். தேவனை பற்றி யோசிச்சு பாருங்கள். அவர் தன்னில் தானே போதுமானவர், தன்னில் தானே நிறைவாய் இருக்கிறவர், அவருக்கென்று எதுவும் தேவையே இல்லை. ஆனால் வேதத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுதே, நான் ஏற்கனவே சொன்னால, இன் த பிகினிங் காட், ஆதியிலே தேவன் அப்படின்னா வானம் உண்டாவதற்கு முன்ன தேவன், பூமி உண்டாவதற்கு முன்ன தேவன். வானங்கள் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது. அப்படியே அந்த மகிமையை விளங்க பண்ணக்கூடிய வானங்களே இல்லாட்டாலும் அவர் மகிமையாக தான் இருக்கிறார். பூமியில் அவர் கிரியைகள் நடக்கிறது. ஆனால் அப்படி பூமியே இல்லாமல் இருந்து கிரியைகளே நடக்காமல் இருந்தாலும் அவர் தன்னில் தானே போதுமானவராக இருக்கிறார். தூதர்கள்லாம் இருப்பதற்கு முன்பதாகவே அவர், அப்போ எல்லா காரியத்திலையும் எதுவுமே அவருக்கு தேவையில்லை, அவர் நிறைவாக இருக்கிறார். அப்படி நிறைவாக இருக்கிற மனுஷன் ஏங்க மனுஷனை படைக்கணும்? ஏன் மனுஷனோட உறவாடணும்? ஆதியாகமம் 3:8 பார்க்கும் பொழுது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் இவங்க தேவனை தேடினாங்கன்னு இல்லை, இவங்க தேவனை தேடி போனாங்கன்னு இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவர்கள் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்படின்னா அவர் நடந்து வாரதை கேட்டாங்க. அப்போ யார் தேடி வந்தான்னா, இந்த ஆதாமோ ஏவாளோ தேவன் எங்கே இருக்கலாம் நினச்சி அங்கே போகலை, போக முடியாது இன்ஃபேக்ட். ஆனால் தேவன் இந்த ஏழை குடியானவன் போல இருக்கிற இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆதாம ஏவாளை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை தான். அவர் தன்னில் தானே நிறைவாக இருக்கிறவர், தன்னில் தானே போதுமானதாக இருக்கிறவர். ஆனால் அவர் இந்த மனிதனை தேடி வருகிறார். உங்களை என்னையும் அவர் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் தேடி வந்துட்டு தான் இருக்கிறார். பாவம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ஆதாமுக்கு தேவன் அப்போ கூட எவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னு அந்த தேவனை தேடி இவன் போகலை, அவர் தான் இவனை தேடி வந்தார். அவருக்கு அவசியம் இல்லை, ஆனால் தேடி வந்தார். இன்னைக்கு பாவத்தில் இருக்கிற நாம, பாவத்தினால விழுந்து கிடக்கிற இந்த மனிதனுக்கு தேவனை தேடுகிற உணர்வே இல்லாததுனால அப்பவும் அவர் தான் தேடி வருகிறார். 1 யோவான் 4:9 வாசிக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் அன்பு கூறலை, வசனம் அப்படி சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி தேவன் தோட்டத்துக்குள்ளே உலாவுனபடியினால பிந்தி இந்த ஆதாம் அவரோட உறவாட ஆரம்பித்தான். நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில் முந்தி அவர் தேடி வந்ததுனால அதுக்கப்புறம் நாம் அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்தோம். மல்கியா 3:6 ரொம்ப மிக முக்கியமான வசனம். அதை ஏன் இப்போ சொல்கிறேங்கிறீங்களா? இப்போ அந்த தேவனுக்கு நீங்களும் நானும் அவசியம் இல்லை. இப்போ அவர் தன்னில் தானே நிறைவானவராக தான் இருக்கிறார், தன்னில் தானே போதுமானவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கும் என்னால் அவருக்கு எந்த வேல்யூடும் இல்லை. அந்த வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார், அவர் மாறாதவராக தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு என்னுடைய அவசியம் தேவைப்படாத சூழ்நிலை தான் இருக்குது. ஆனாலும் 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுது, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த இருதயம் இருட்டாக இருந்துச்சு சார், நான் அவருக்கு தேவையே இல்லை, அவர் மாறாதவர், அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, அன்னைக்கு ஆதாமை எப்படி தேடி வந்தாரோ இன்னைக்கு என்னையும் தேடி வந்து, அன்னைக்கு எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தாரோ வந்து பிரகாசம் அடைய வைத்தாரோ, அதே போல் இன்னைக்கு என் இருதயத்துக்குள்ளே வந்து பிரகாசித்தார். அதனால தான் நான் அவர் அறிஞ்சுக்கிட்டேன். 2 பேதுரு 3:18. ஸோ இவ்வளோத்தை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் பிரகாசிச்சார்ல, இவ்வளோ செஞ்சார்ல, இப்போ நீ என்ன பண்ணணும்?
3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எதுக்கு இதை பற்றி நம்ம தொடர்ந்து படிக்கிறோம்? இதுக்காக தான் படிக்கிறோம். அவரை பற்றி அறிகிற அறிவில் வளர வளர எப்பேற்பட்ட தேவனை நான் சேவிக்கிறேங்கிற உணர்வு வர வர நான் இன்னும் அவரை தேடுவேன், இன்னும் எனக்குள்ள தாழ்மை அதிகரிக்கும். கொலோசியர் 1:10 சொல்லுது, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு மகிமையுண்டாக வாழணுமா? முதலாவது அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அதற்காக தான் இது குறித்து போதிக்கிறோம். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை அப்படின்னா இதுதான். அவரை அறிய அறிய என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது, அவர் மேல் இருக்கிற பயபக்தி எனக்கு அதிகரிக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் அதிகமாகும் பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் உமக்கு இல்லை, ஆனால் ஆதாமுக்கு இருந்துச்சு. அவன் கேட்கல, ஆனால் நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, ஆனால் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கேட்கல, நீங்களே வந்து எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பிரகாசமானீங்க, எங்களை பிரகாசிப்பிச்சிங்க ஆண்டவரே. நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாய் அதிகமாய் உணர்வுள்ளவர்களாய் உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்மோடு இருக்கிற உறவில் ஆண்டவரே, தேவையே இல்லாத எங்களை தேவன் தெரிந்தெடுத்தாரேங்கிறத உணர்ந்து இன்னும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.